எங்கள் பேனரில் எங்கள் கம்பெனியில் நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியாக வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியாக இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜஸில் நான் எப்போவுமே கதை கேட்டுகிட்டே இருக்கேன். அப்போ எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்பே நான் இமீடியட்டாக எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோரில் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஊரில் ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆகினா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதில் நம்ம குரூப்பில் இருந்த இந்த டீமில் இருந்த நிறைய பேர் நான் ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோஸ் கல்யாணி.